படம் ஃபுல்லாக கஞ்சா கஞ்சான்னு காட்டிகிட்டே இருக்கிறாங்க. படம் பார்த்துட்டு பேப்பர் எடுத்து வாயில வச்சு கொளுத்தி வச்சுட்டு இப்படி எடுத்தான். எனக்குலாம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ தூரம் சினிமா ஒரு தாக்கத்தை ஒரு ஆட்களுக்கு கொடுக்குதுன்றது நமக்கு புரியுது. பட் ஒரு 3 வயசு பையனுக்கு அது எடுக்குதுன்னா அப்போ அது என்ன எங்கே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. மூளையை மழுங்கடிக்கிற வேலை தான் இந்த போதைப் பொருட்கள், கஞ்சாவாக இருக்கட்டும், சரக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான் வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸை வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுது, நம்ம அதை என்னவா மாறுறோம், ஒரு ப்ரூட்டலாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் யோசிக்காமல் மலுமட்டாக இருந்துட்டு ஒருத்தன் சொல்கிறத அப்படியே ஊன்னு கேட்டுட்டு ஆமா இல்லை அப்படின்னு போயிட்டு அடிக்கிறது வந்துட்டு அது ரோபோ பண்ணுற வேலை. பிளைண்டாக ஒன்று நம்ப வச்சு உங்கள் மேலே வந்து ஒரு அட்டாக் நடக்குதுன்னா அப்போ யாரோட தப்புன்னு இதை எடுத்துப்பீங்க? சொன்ன ஏன் தப்பா, கேட்ட அவரு தப்பா, அவர் சொன்ன உடனே உங்களை வந்து அவர் அப்படி கேட்டாருன்னு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது உங்க தப்பா? கூப்பிடுறாங்க, இது மாதிரி பார்த்தாங்க, அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நீங்க பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, கூப்பிடுறாங்க, நீங்க பண்றீங்களான்னு கேட்கும்போது நமக்கு என்ன இருக்குது? நம்ம வந்து ஆஃபீஸா போய் போட்டோ கொடுத்து வெளியே இருக்கிற வாட்ச்மேனே கொடுத்து வெளில அனுப்புற அதெல்லாம் பார்த்துருக்கோன்றதுனால நான் லோகேஷுமே நான் மாநகரம்ல இருந்து எனக்கு பழக்கம் தான் தானே. ஸோ ரஞ்சித் அண்ணனும் அட்டகத்தி நம்ம ஹீரோ பண்ண வேண்டிய இடத்துல இருந்தே பெரிய ஆட்கள் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஒரு இடம் நம்மளை விரும்பலைன்னா அந்த இடம் நம்மளை வெளில அடிச்சிருன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். இப்போ எந்த வேலையா இருக்கட்டும். ஹலோ விசில் வியூவர்ஸ், இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் சரவணவேல். ஃபைட் கிளப் படம் பற்றியும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஃபைட் கிளப் படம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எடிட்டிங் வைஸ், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சார்பட்டாலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைட் கிளப்க்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருக்குது. பட் ஒரு சிலர் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, படம் ஃபுல்லாக கஞ்சா கஞ்சான்னு காட்டிகிட்டே இருக்கிறாங்க, அது வந்து தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ எனக்கு பர்சனலாக வந்துட்டு பயம்தான். ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் நான் தான் அவங்ககிட்ட முன்னாடி சொன்னதை நம்ம வெளில பேசிட்டு இருந்தது தான். அவன் சும்மா வந்துட்டு படம் பார்த்துட்டு பேப்பர் எடுத்து வாயில வச்சு கொளுத்தி வச்சுட்டு இப்படி எடுத்தான். எனக்குலாம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ தூரம் சினிமா ஒரு தாக்கத்தை ஒரு ஆட்களுக்கு கொடுக்குதுன்றது நமக்கு புரியுது. பட் ஒரு 3 வயசு பையனுக்கு அது எடுக்குதுன்னா அப்போ அது என்ன எங்கே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. பட் படம் அதான் கதையாக வந்துட்டு அது எந்த இடத்துலையுமே நீங்க படத்தை நல்லா ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னா அது எடுத்து ஒரு விஷயம் அது ஒரு மாய வலையை ஒன்று கிரியேட் பண்ணாது. மந்திரி பூ கட்சா வந்து அங்கேயே இருப்பாங்கப்பா, எத்தனை வருஷம் போகுதுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் போதை பழக்கம் எல்லாமே. ஸோ அவன் கதையாவே நீங்க படம் பார்க்கும்போது என்னன்னா அதை கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிருந்தாலே எல்லாமே முடிஞ்சிருக்கும். மூளையை மழுங்கடிக்கிற வேலை தான் இந்த போதைப் பொருட்கள், கஞ்சாவா இருக்கட்டும், சரக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான் வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸை வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுது, நம்ம அதை என்னவா மாறுறோம், ஒரு ப்ரூட்டலாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் யோசிக்காம மலுமட்டாக இருந்துட்டு ஒருத்தன் சொல்றதை அப்படியே ஊன்னு கேட்டுட்டு ஆமா இல்லை அப்படின்னு போயிட்டு அடிக்கிறது வந்துட்டு அது ரோபோ பண்ற வேலை. ஒரு மனுஷனை ரோபோவா மாத்தி அதுக்கு ரெட் சிப் போட்டு விட்டா மாதிரி இது உள்ள இன்வால்வ் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம குளோரிஃபை பண்றது. இப்போ நமக்கே இப்போ நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் கஞ்சல்ன்ற என்னெல்லாம் தெரியாது. இப்போ நமக்கு நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். நான் அதை ஒரு லெசனாக தான் பார்க்குறேன். வரானு அவன் அப்படி எடுத்துட்டு வரான் அப்படின்னா அவன் ஏன் அவன் அவ்வளோ ப்ரூட்டலாக மாறுறான், எதனால அவன் இப்படி இருக்கான், பையனோ ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்றப்போ நம்ம அதுக்கான அவேர்னஸ்ல கிளியரா இருக்கணும். ஒரு பையன் வெளில போறானா, லேட் நைட் வரானா, பசங்க கும்பலோட சேர்றானுங்களா, வரும்போது அவன் ஆக்டிவிட்டிஸ் ஏன் அப்படி இருக்கு, எதனால மாதிரி வீட்டில் கொஞ்சம் இதுவா இருந்து ப்ரொடக்டிவா இருந்து காசு கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணி அவன் என்ன பண்றான்ற க்ளோஸா மானிட்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை. முதல் பிரச்சனை நடக்கும்போது அவன் இந்த மாதிரிலாம் போற ஆள் கிடையாது. எதுக்கு அவன் போறான், யாரு கூட சேர்றான், முடிச்சு உள்ள உட்கார வை, செவிலே 4 வை, ஏன் அனுப்புறவில்லை. இவ்வளோ கோவங்களும் ஒரு தாய் தகப்பனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்லேயே அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, என்னத்தரா சாப்பிட்டு தொழிச்சு, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு. அப்போ அவர் அந்த கேரக்டர் வந்து சொல்லலாம், அதான் என்னத்தை கத்துருப்பானுங்க எல்லாம் அந்த புதுசா வந்து எனக்கு கத்துக் கொடுக்குறதுக்கு அப்படின்னு ஒரு சொல்லுவார். அதான் நம்ம யாரு மூலியமா படத்தோட தாற்பயமா ஒரு அண்டர்லைனே என்னன்னா, உங்களுக்கு யார் பேச்சையும் கேட்காதீங்க. யாரு ஒரு விஷயம் உங்களுக்கு கத்துக் கொடுத்தாலும் அது ஏன்னு யோசிங்க. அது எடுத்துட்டு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இமீடியட்டா போயிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, தம்பி இறந்துட்டான் அந்த கதை மூலியமா சொல்றேன், அவ்வளவு பெரிய ஜோன் வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறத வச்சுதான் இருக்கு. அது அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நல்வழிப்படுத்திக்கலாம். அதை அப்படிதான் பார்த்தாகணும். ஏன்னா கெட்ட பழக்கம் கெட்டதுதான். அது என்னைக்குமே எந்த இடத்துலயுமே யார் குளோரிஃபை பண்ணாலுமே வந்துட்டு அது வந்துட்டு இப்போ நான் அது கடவுளா பாக்குறேங்க, பயங்கரங்க, அது வேற மாதிரிங்கன்னு சொன்னா நீங்க நம்ப போறது கிடையாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி அதை நான் எடுத்துட்டு போறேன்றது உங்களோட ஓன் ஒரு இதுதான், ஆசைதான். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்ல வேணாம், அவன் எதனால அவன் அப்படி பண்றான்றதுதான் விஷயம். அவங்க நண்பருக்குமே அந்த பழக்கம் இருக்காது. நீங்க நல்லா படம் நோட் பண்ணீங்கன்னா, ஜமால்னு ஒரு கேரக்டர் ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருப்பான், அவனுக்கு அந்த பழக்கமே இருக்காது. அவன் சொல்லுவான், டேய்
போஸ்டர் கீக்கு வந்தவனுங்க பெயிண்ட் அடிக்க வந்தவனுங்க அவனுங்க போய் கீச்சிட்டானுங்கடா. நீங்க ஏன்டா போயிட்டு கார்த்திகிட்ட போய் சண்டை வச்சிருந்தீங்கன்னா அவன் இவன் கலாச்சி விட்றானு இவனுங்களாம் போதையில பட அப்பளம் முடிஞ்சு உனக்கு ஒன்றும் தெரியாது அடிச்சு அமைச்சிருவானுங்க. விஷயம் என்னன்னா அங்கங்க அவன் வந்துட்டு தெளிவா இருக்கிறவன் சொல்லும் போதும் கூட நெருக்கமா இருக்கிறவன் சொல்லும் போதும் அந்த போதை என்ன பண்ணுங்க இவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்றதுக்கான பாயிண்ட் கிரியேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அது மலுமட்டியா ஆக்குறதுக்கான வேலை இது நடக்குதுன்றத நான் அப்படிதான் பாக்குறேன். கதையில சொன்னது வந்து போதையில இருந்தா உனக்கு ஒன்றும் கேட்காதுடா, நீ உனக்கு ஒருத்தர் நீ ஆல்ரெடி கோவத்துல இருக்க உங்ககிட்ட வந்து மச்சான் அப்படின்னா வந்துட்டு இல்ல நீ என்னது சொல்ற நான் கேட்கறேன்னு இருந்தவன் தான் ஒரு தெளிவான ஒரு படிப்பு கொடுக்குறதோ ஒரு புத்தகம் கொடுக்குறதோ அறிவா நம்மளோட சுய அறிவை எடுத்து அதை நம்ம நேர்வழிப்படுத்துறதுக்கான வழியை தான் பார்க்கணுமே ஒழிய இந்த போதை பொருட்கள் போதை விஷயங்கள் வந்துட்டு எடுக்கிறதுனால என்ன விளைவுகள் நடக்குதுன்றது தான் நம்ம கோரா எடுத்துக்கணும். நான் பாக்குறது எனக்கு வந்து நரேட்டிவ் சைடுமே நான் அதை அப்படிதான் பாக்குறேன். அது பீயிங் அன் அவேர்னஸ் டு த ஃபேமிலி. அப்பா அம்மாவுக்கு வந்து பார்க்கணும் போறான் வெளில வரான் என்ன பண்றான் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அடக்கி வைக்கணும். விட்டுறலாம் வரட்டும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கேஸ் வாங்கின்னு வருங்க. அதை நம்ம அதையும் பார்த்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அதை அப்படி தான் பார்க்குறேன். பட் மற்றபடி சினிமா இங்கே இருக்கிற ரசிகர்களை வந்து பெரிய அளவு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஒரு அவேர்னஸாக ஒரு படம் எடுத்தாலுமே அது தப்பாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது ஒரு ப்ரெஷர் வருது. அதுதான் படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறதுன்றது வந்து எது சரி எது தப்புன்னு இருக்கு. இப்போ நான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களும் நானுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். உங்களை எனக்கு நல்லா பழக்கம். நான் வந்து இப்போ கேமராமேன் அந்த வந்துட்டு இப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன்னு வைங்களேன், இவர் வந்து தப்புப்பா, அவன் வந்து உன்னை பத்தி என்ன நான் பேசுறான் தெரியுமா, கோளாறு மச்சான், அவங்ககிட்ட நல்லா பேசுறான் என்கிட்ட வேற மாதிரி பேசுறான் அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் கொஞ்சம் மூளையா இருக்கிறவரு தெளிவாகிறவர்னா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுதுன்னா அவர் ஒரு முடிவு எடுப்பாரு. இப்ப நான் போய் அவர்கிட்ட சொல்றேன்ல, இப்ப நான் அவருக்கு யாரு நீங்க எனக்கு யாரு, இது ரெண்டும் அவருக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் பேசி முடிவு பண்ணும் யார் எனக்கு முக்கியம்னு. இது அந்த இடத்தை தீர்மானிக்குது, அவருக்கு ஆட்கள் எவ்வளவு முக்கியம் தீர்மானிக்குது. இது நான் சொன்னதை முடிவெடுத்து அவர் உங்ககிட்ட ஒண்ணு வந்து பண்ணாருன்னா அது உங்களுக்கும் அவருக்கும் என்ன பாதிப்பு வரப்போகுதுன்றது தெரியணும், அதுக்கப்புறம் என்னவா மாறப்போகுதுன்னு தெரியணும், அதுக்கப்புறம் நீங்க மூஞ்ச பாத்துக்கணும், வேலை செய்யற இடம் இவ்வளவு இருக்கு. இது எதுவுமே வந்துட்டு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல உன்னை பிளைண்டா உன்னை நம்ப வச்சு உங்க மேல வந்து ஒரு அட்டாக் நடக்குதுன்னா அப்ப யாரோட தப்புன்னு இதை எடுத்துப்பீங்க? சொன்ன ஏன் தப்பா, கேட்ட அவரு தப்பா, அவர் சொன்ன உடனே உங்களை வந்து அவர் அப்படி கேட்டாருன்னு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது உங்க தப்பா? சொன்னது ஏன் தப்பு தான், அதுதான் கோரு. ஆனா நான் முக்கியம் இல்ல எனக்கு அவன் யாருன்னு தெரியும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. பேசுறதுதான் பிரச்சனைங்க. இங்க பேசாம எடுத்தோடனே ஒரு முடிவுக்கு போய் அங்க ஒரு கேஸ் நடக்கிறது தான் மேக்ஸிமம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வந்துட்டு இந்த கதை சொல்ல வர்றதே அதுதான். டோன்ட் கெட் மேனிப்புலேட்டட் பை எனி ஒன் அட் எனி டைம், டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பை எனி ஒன் அட் எனி டைம். சொல்லுவாங்க நல்லது எதுன்னு எடுத்துக்கிறோம், கெட்டது எதுன்னு எடுத்துக்கிறோம், விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு பழக்கம் இல்லை, சிகரெட் பழக்கம் இல்லை, குடி பழக்கம் இல்லை, நான் குடின்னு சொன்னா குடிச்சிருவீங்களா நீங்க? உங்களுக்கு தெரியும்ல எது சரி எது தப்புன்றது உங்களுக்கு தெரியும். டேய் நீ பண்ணாதரான்ற எக்ஸ்டென்ட் வரைக்கும் சொல்லுவீங்க. நான் சொல்லி நீ எங்கப்பா கேட்க போற, எங்கேயாவது வாங்குவேன், எங்கேயாவது ஒரு அலாரம் அடிங்க, அப்பதான் நீ திருந்துவ அப்படின்னுவீங்க. அவ்வளவுதான் விஷயம். நம்மளா பார்த்து திருந்திக்கிட்டாதான் உண்டு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்றதுனால மாறணும் அப்படின்னா எல்லாமே மாறி இருக்கணும் நேரத்துக்கு. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய கேரக்டர் ஒன்று பண்றீங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி இதை தாண்டி முதல்ல இந்த படத்துல இப்படி ஒரு கேரக்டர் பண்ண போறோம் அப்படின்னு உங்க கேரக்டர் உங்ககிட்ட சொன்னப்பையும் அதை அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இருக்கும்ல, உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இதை ஹோல்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு தயக்கம் இருந்துச்சா? இல்லை நம்ம ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமா நம்ம இந்த வேலையை தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை கற்றுக்கிட்டும் இருக்கோம், இன்னும் கற்றுக்கிட்டும் இருக்கேன். இது எவ்வளோ தூரம் சிறப்பாக பண்ண முடியும் நம்மளால முடிஞ்சது. இப்போ நீங்கள் என்னை நேரில் பார்க்கும்போது நானா இல்லாமல் என்ன வேற ஒரு ஆளாக தெரிஞ்சாருப்பா, இவர் அப்படி கிடையாதுப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் காட்டிட்டேன். அப்படின்றதுனாலே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒர்க் பண்ணுறோன்றது தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஆரம்பத்தில் சொன்னது தான், ஸ்பேஸ் இருந்தது. நம்ம ஒரு கேரக்டருக்கு கொடுக்குறாங்க இது பண்ணலாம் அப்படின்றப்போ நம்ம ஒர்க் ஷீட் ஒன்று போட்டு சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை சரக்கு குடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வேறுபட்டு ரெகுலர் லைஃப்ல இல்லாதது கொஞ்சம் பார்க்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணுன்றப்போ நம்ம தனியாக தெரியணும் அப்படின்றதெல்லாம் மீறி நம்ம கார்த்தி இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தா அவன் சிகரெட் இப்படிதான் வச்சு இழுப்பான், சரக்கு வாயில வச்சு இப்படி அண்ணா காப்பிட்டு தான் குடிப்பான், அடிக்கும் போதெல்லாம் லெஃப்ட் கையில தான் பலர்னு வைப்பான். ஸோ இதெல்லாமே நம்ம பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு பிளாட்டரா ஒரு டைரக்டர் அவங்க கிட்ட சொல்லும் போது நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு. அது கிருதா கொண்டு நம்ம ஒரு டிசைனர் வச்சு டிசைன் பண்ணி அபாஸ் இது ஓகேவா அப்படின்னா சூப்பர் வித நம்ம ஒர்க் பண்ணலாம், இதுல என்ன பண்ண முடியும் என்னென்ன மாற்ற முடியும் அப்படின்றது நம்ம ஒரு இன்புட்டா ஒன்று எடுத்துட்டு போய் வைக்கிறோம் ஒரு பிளாட்டர் பண்ணி. அவங்க அதுல ஒரு கரெக்ஷன் சொல்லும்போது அவங்களுக்கும் இவன் நல்லா இன்ட்ரெஸ்டடா இருக்கானே, இப்போ நம்மளும் நம்ம ஒன்று பண்ணணும் நம்ம சைட்ல இருந்து அப்படிங்கிறத நம்ம அந்த கேரக்டருக்கு காட்ட வேண்டிய ஒரு ஜெனுவினிட்டி. நம்ம அந்த கேரக்டரை மதிச்சாதான் அது நம்மள மதிக்கும், வெளியே பார்க்கும்போதும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியுன்ற ஒரு இதுதான். அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட கடமையும். நம்ம அது முயற்சி செய்கிறோம், அது சரியாக வந்திருக்குன்ற போது சந்தோஷம் தான். இல்லை கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு ஃப்ரேம்லையுமே தெரிஞ்சிச்சு. நீங்கள் யூனிக்காக உங்கள் கேரக்டர் வந்ததுக்கான காரணம் வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான். இப்போ நீங்கள் இப்படி ஒரு படம் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருந்த படம், சின்ன டீமு,
ஒரு குறைஞ்சபட்ச ஃபெசிலிட்டிஸ் வச்சு தான் பண்றாங்கன்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த டைம்ல ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்திருக்கும்ல, அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? ஸ்ட்ரகிள்னு எதுவுமே பார்க்கல. அதான் சொல்றேன், டீமாவே எல்லாருமே ஆல்ரெடி ஸ்ட்ரகிள். அதாவது மாடியில இருந்து கீழே விழல, கீழே இருந்து மாடிக்கு போறவங்க தான். என்னென்ன எடுத்துக்க முடியுமோ ஊந்துகோலா அது எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அது தன்னோட படமா எல்லாருமே எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சதுதான். நான் லைஃபா தான் பாக்குறோம் ஒவ்வொரு படமுமே. பெரிய ரோல், சின்ன ரோல், இது நடக்கும், இது நடக்காது, அதெல்லாம் கிடையாது. முயற்சி செய்யறோம், அவ்வளவுதான். உழைப்பு ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே. அது நமக்கு அங்கீகாரம் எதுக்கு கிடைக்குது? கிடைக்கலன்னா அதை தேடி ஓடிக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். இது அந்த மாதிரி தான் பார்க்க தோணுது. நம்ம கஷ்டம்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கஷ்டம் இல்லை, என்ன இருக்குது? கஷ்டம்னா எல்லாமே கஷ்டம். எந்திரிச்சு போறது கூட கஷ்டம் தான் அப்படி பார்த்தா. ஸோ அதை நான் அப்படிதான் பாக்குறேன். இதுல வந்து உரியடி விஜயகுமார் அவர்கள் தான் நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேஸ். அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு சிலர் ஓகே அங்க பாத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபேஸ். அதை தாண்டி முழுக்க புதுமுகங்கள் தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இந்த படத்தோட ஒர்க்கிங் ப்ராசஸ்ல வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பட்ஜெட் நமக்கு கம்மியா இருக்கு, சின்ன டீமா இருந்து பண்றப்போ வெல் ட்ரெயின்ட் ஆக்டர்ஸா இருந்தா கொஞ்சம் வேலை சீக்கிரம் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இல்ல யாராவது கொஞ்சம் சொதப்பினாங்கன்னா கொஞ்சம் வேலை இழுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு படத்துல? இல்ல, அதான் சொல்றேன். இப்ப டைரக்டரா வந்துட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னதான், அவன் அந்த ஸ்பேஸ் அப்பாஸ் கொடுக்க ஆரம்பிக்க ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டார்டட் டு கெட் இன்வால்வ். ஸோ ஒன்றுனா என்ன நடக்க போகுது, எது ஒரு இப்போ ஒரு ஷார்ட் வைக்கிறாங்க அப்படின்னா நான் 10 கேள்வி கேட்பேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவன் என்ன இப்போ நினச்சிட்டு இருக்கான், இவன் எடுக்கிற முடிவுனால அடுத்து ஏதாவது மாறப்போதா, அதை அவன் யோசிக்கிறானா, இது எல்லாத்துக்குமே டிஃபைன் பண்ணி ஒரு 10 கேள்வி கேட்கும்போது அங்கே என்னன்னா அவன் நிற்கிறதும் பார்க்கறதும் பேசுறதுமே மாறும். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு கேட்குறவங்களுக்கு சொல்லிடுவான், கேட்காதவங்களுக்கு அவன் சொல்லிடுவான். ஸோ எப்படி பார்த்தாலுமே வின் சுச்சுவேஷன் தான். ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரிவ்யூவா நடிச்சவங்க எல்லாருமே ஓரளவுக்கு தப்பா இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான முழு காரணம் அப்பாஸ் கொடுத்த இடமும் அவங்கவுங்க பயணத்துல அவங்கவுங்க கத்துக்கிட்ட ஒரு லெசனும் கத்துக்கிட்டே இருக்கிறதுல ஒவ்வொருத்தர் பாலிஷ் பண்ணிக்கிட்டு மோதிர கையில வாங்கணும் கொட்டுனுவாங்களே, அந்த மாதிரி எல்லாருமே மோதிரம் போட்டுன்னு நாங்களே கொட்டிக்கணும். ஆளாளுக்கிட்டே இது தப்பு இது சரி, இது தப்பு இது சரின்றதை பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது வெளியே வந்து அதை பார்த்து அங்கே ஒன்று தப்பு நடக்குதுன்னு போது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தானே இருக்கும். எல்லாருமே நம்ம எடுத்த உடனே பெரிய இதெல்லாம் இல்லை, கற்றுக்கிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்டெப்பாக நவுறது, அதை கற்றுக் கொடுக்கணுன்ற இடத்துல அவங்களும் இருந்தாங்க, அதுக்கான நேரமும் இருந்தது. ஏன்னா எல்லாமே பேசுகிறோம்ல, நம்ம நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டா பண்ணுப்பா அப்படி கிடையாது. இது நம்ம என்னன்னா எல்லாம் ஜெல்லாகி பேசி அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம ஒன்று பண்ணும்போது அதுக்கான நேரம் கண்டிப்பா அதை எடுத்துக்கும், அதை கொடுக்கவும் தயாரா இருந்தாங்க. பிளஸ் அது இட் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ டேரக்டர் கொடுத்த ஸ்பேஸ் தான் வந்து உங்களையும் இம்ப்ரூவ் பண்ண வச்சிருக்கு, படத்தையும் இம்ப்ரவைஸ் பண்ணிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. ஸோ உரியடி விஜயகுமார் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசணும். ஏன்னா உரியடி தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட தாக்கம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு படம் சொல்லிட்டு. அவர் இன்னைக்கு பார்க்கும்போதும் ஒரு ஸ்கூல் பையனா வந்து திடீர்னு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்காரு. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த அளவுக்கு உடம்ப வச்சுக்கிறதா இருக்கட்டும், அவரோட அப்பியரன்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட ஐடியாலஜி பத்தி சொல்லுங்க. அவர் என்னவா வெளியே தெரிகிறாரோ அதுதான் அவர். ஆன் ஃப்ரேம் ஒன்று ஆஃப் ஃப்ரேம் ஒன்றுலாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அடுத்தது வந்து இதனால் ஒன்று நடக்கும், அவரை பற்றி நான் பெருமையாக பேசணும், அதெல்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் யாரோட முகமாக இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் கிழிஞ்சிரும். அதாவது எப்படின்னா கிரேயாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், டார்க்காக இருந்தாலும் நல்லாவே தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம ஆள் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப அதாவது அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான், எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்போ நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். அதுதான் அவர். அண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்பு தரணும், அது கஷ்டத்தை கஷ்டமாவும் நான் பார்க்கல, அது ஒரு வாய்ப்பா பார்க்குறேன். ஏன்னா எனக்கு எதுவும் கிடைக்கல அவ்வளோ சீக்கிரமா. நான் சொன்ன டைலாக் தான், எங்கள் வாய்ப்புன்றது நம்மளாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாதுன்றது தான் உண்மை. அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு, அது இன்னமும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, இதுக்கப்புறமும் அதை பண்ணுவார். ஏன்னா நாங்கள் பேசும்போது ஜென்ரலாக எனக்கு அதெல்லாம் அவங்களாம் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஆட்கள். நான் உரியடி 2க்குலாம் அப்ரோச் பண்ண நினைச்சா முடியல. பட் இது படமாக ஒன்று வந்து வேலையாக ஒன்று அவங்க கண்ணில் தென்பட்டு அது வாய்ப்பாக மாறி அந்த வாய்ப்பு வந்துட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஒன்று பண்ணுறேன், ஒன்று பண்ணுவேன், அவனை விடமாட்டேன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம். அப்படிங்கும்போது வந்து இங்கே நம்பிக்கை ரொம்ப பெருசாக இருக்குது. வணிக ரீதியாக பணம், பிஸ்னஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோ, ஸ்டார்டம், ஒரு நேம், ஒரு டேக்லைன், ஒரு சரணுவேல் அப்படின்னு ஒரு பேரை நான் கொண்டு வந்து யாருன்னு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேருக்கு தெரிய வைக்கிறதுக்காக வச்சு நான் முயற்சி எடுக்கிறேன்னா அதுக்கு எல்லாரோட உதவியும் தேவை. இங்கே நான் மட்டும் நினைச்சா நவுறும், நான் நவுறுவேன். ஆனா என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாரும் சுத்தி, உங்களை சுத்தியுமே நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா நம்ம கையில மட்டுமே இல்ல, நமக்கு பண்றாங்கப்பா, நல்லா பண்றாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம்ப்பா. வாய்ப்பு தரணும்னு நினைச்சதே எனக்கு தெரிஞ்சு ஒரு மேஜிக் தான். அது உழைப்புல இருந்து, மேஜிக் உழைப்புல இருக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து உரியடி கொடுத்த தாக்கத்துக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணி டேரக்டரா அவரோட ஜேர்னி அந்த பக்கம் கொண்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். நம்ம பெரிய டேரக்டர்னு சொல்ற எல்லா டேரக்டர் வச்சுல அவரும் இருந்திருப்பாரு. பட் அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கூட இருக்க வளர வேண்டிய ஆட்கள், திறமையான ஆட்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாருல, அந்த விஷயத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க நீங்க?
அவங்க ஆட்களுக்கு, அதாவது அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தரதெல்லாம் மீறி இப்ப எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவங்க டீம் யாருன்னே தெரியாது. இது ஒரு பெரிய ப்ரொடக்ஷனா லான்ச் ஆக போகுது, இவ்வளவு பெரிய படம் வரப்போகுது, இவங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. கூப்பிடுறாங்க, இது மாதிரி பார்த்தாங்க, அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நீங்க பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, கூப்பிடுறாங்க, நீங்க பண்றீங்களான்னு கேட்கும்போது நமக்கு என்ன இருக்குது, நம்ம வந்து ஆஃபீஸா போய் போட்டோ குத்து வெளியே இருக்கிற வாட்ச்மேனே குத்து வெளில அனுப்புற அதெல்லாம் பார்த்துருக்கோன்றதுனால இது இது என்னமோ ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இருந்தது நமக்கு. என்னடா அது ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்து அது ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவங்க பார்த்து பேசி கூப்பிட்டு ஒன்று பண்றாங்க அப்படின்னும் போது, ஏன்னா அதை நான் பாக்குறேன். ஏன்னா லோகேஷுமே நான் மாநகரம்ல இருந்து எனக்கு பழக்கம் தான் தானே. ஸோ ரஞ்சித் அண்ணனும் அட்டகத்தி நம்ம ஹீரோ பண்ண வேண்டிய இடத்துல இருந்தே பெரிய ஆட்கள் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பெரிய ஆளுங்கள் தான். ஆனா நம்ம அங்க போகணும்னா நமக்கு ஒரு வளர்ச்சி தேவைப்படுது, அங்க ஒரு வணிகமா அவங்களுக்கு ஒரு நோன் ஃபேஸ் ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு தேவை இருக்கு, அதுக்கு நம்ம வளரணுன்றது தான் கோர் லைன். ஸோ அதை இவங்க அதை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி, இப்போ நான்லாம் கேட்கும்போது விஜயகுமார் அண்ணன் வந்துட்டு எனக்கு அந்த சேசிங் சீன்லாம் இருக்கும்போது உட்காந்து வந்துட்டு நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ, நீ இப்படியே கொண்டு போயிட்டு, எனக்கு ஒன்று படுது, ஆனால் நீ ரொம்ப மண்டைக்கு ஏற்றிக்காத, நீ பண்றத பண்ணு, நான் பண்ணுவேன், என்ன நம்புன்றது வந்து அவரு எனக்கு கொடுத்த நம்பிக்கையும் நான் வேலை மூலமா அவருக்கு கொடுத்த நம்பிக்கையும் வர்ற ஒரு பேச்சு தான் ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஆராவை செட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா தப்பான ஆட்களா ஒரு வைபா எனக்கு எதுவுமே கிரியேட் ஆகல எந்த இடத்துலையுமே. நமக்கு ஒரு இடம் நம்மளை விரும்பலைன்னா அந்த இடம் நம்மளை வெளில அடிச்சிருன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன் எப்பவுமே, எந்த வேலையா இருக்கட்டும். அது எனக்கு அந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியும் அமைதியும் கொடுத்துச்சு, வேலையெல்லாம் தாண்டி. சூப்பர் சூப்பர், அது அப்படிதான் பாக்குறேன். ஓகே. ஸோ இன்னைக்கான காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன படத்தை பெரிய அளவு ரிலீஸ் பண்ணி தியேட்டருக்கு ஆடியன்ஸை வர வைக்கிறன்றது எவ்வளோ பெரிய சிரமம் நம்ம எல்லாமே லைவாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் 2-3 நாளுக்குள்ள ஆடியன்ஸ் பார்த்தா தான் உண்டுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வகையில் ஃபைட் கிளப் படத்துக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க ஓப்பனிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லலாம். அவர் ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லைட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லைனாலுமே ஒரு மினிமமான விஷயம் இருந்திருக்கும், பட் அது பெருசாக பூஸ்ட் பண்ணிருக்கல. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதான் படம் முடியுது, படம் முடிச்சு அவருக்கு காட்டுறாங்க, அவருக்கும் ஜெகதீஷ்ன்ற ஒரு விஜய் சாரோட இருக்கிறவரு அண்ட் லியோ அவங்க தான் கோ ப்ரொடியூசரும் கூட, ரத்னகுமார் அண்ணன் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பார்த்தது வந்து காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. அவங்க உள்ள போய் எல்லாருக்கிட்டையும் பேசி, விஜய் அண்ணன் சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தட்ட படம் இப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்குன்ற மாதிரிலாம் பேசி, அன்பறிவன் அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்து வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே பரவுது கொஞ்சம் கொஞ்சம். நம்ம ஒரே இடத்துல நான் ஃபைட் கிளப்ல ஓ அப்படியே பண்ணிருக்கீங்களா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை சொல்லும்போது ஓ சூப்பர் பிரதர், அது கண்டிப்பா ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும் அப்படின்றது வந்து வேர்பெல்லாம் அப்படியே பரவுனதுதான். அவங்க பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க எடுத்து பண்ணணும்னு அவசியமே கிடையாதுல்ல. நல்லா இல்லைன்னும் போது வியாபாரமா இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்து, அது டெக்னிக்கலும் சவுண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்து, நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருந்தாங்கன்னா அதை எடுத்து முன்னாடி வைக்கிறதுல தப்பு இல்லைல்ல அப்படின்ற ஒரு ஜோன் தான். ஒரு சில விஷயங்கள் என்ன நடக்குதோ அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம தாண்டி தான் வந்தாகணும். ஓகே, அந்த ஒரு ஜோன் அவங்க கொடுத்தாங்க, இவங்க அதை எடுத்துக்கிற இடத்துல அவுட்டும் இருந்ததுன்றதுனால ஹாப்பி தான். சூப்பர்.